விஜயனுடைய மேடை பேச்சு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவர் உரையாடுற மாதிரி கலோக்கியலாக தான் அவருடைய பேச்சு இருக்கும். இங்கே என்ன சிக்கல், ஏன் உங்களுக்கு அது சினிமா வசனமாக தெரியுது அப்படின்னா, இதே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இதே மாதிரி தான் பேசுவார் வசனம். அப்போ உங்களுக்கு இந்த பேச்சையும் பார்க்கும்போது அது சினிமா வசனம் மாதிரி தெரியுது. அதனால் கோளாறு விஜய் மேலே இல்லை, நம்மளுடைய கோளாறு தான். நம்ம பார்வை அப்படி இருக்குது. அவர் சினிமாவில் நடித்த வசனத்தோடு நம்ம ஒப்பிடுவதால் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எப்படி ஒரு கலோக்கியலாக மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசினாரோ அந்த மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், சாரு பாஸு என்ன இப்படியெல்லாம் பேசுவாரா? பட் அதே நேரம் கலோக்கியலாக பேசுகிறேங்கிற பெயரில் விஜய் சில இடங்களில் வந்து சறுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க தரம் தாழ்ந்து ரொம்ப அநாகரிகமாக திமுக காரங்க விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பேச தெரியலைன்னு நினச்சிடாதீங்க, அல்லது தெரியாது அப்படின்னு நினச்சிடாதீங்கன்னு ஒன்று சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிருந்தா கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும். நாங்கள் அப்படி பேச மாட்டோம் அப்படின்னு நகர்ந்து போயிருந்தா நல்லா இருக்கும். அதை விட நாங்கள் ஜாஸ்தி நான் பேசுவேங்கிற மாதிரிலாம் பேசி வந்து அவருடைய கிரேடை வந்து கொஞ்சம் இறக்கிக்கிட்டாரு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.